வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற 21,515 ஆசிரியர்களுக்கு தங்களுக்கு புதிய அரசாணை உடனடியாக பணி வழங்க கோரி தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த பல ஆண்டுகளாக தற்காலிக ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அரசாணை 149 ரத்து செய்துவிட்டு எஞ்சியுள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். குறிப்பாக தேர்ச்சி பெற்றவர்களில் சுமார் 16,000 பேர் பெண்கள் எனவும் வயது முதிர்வு மற்றும் வேலைவாய்ப்பின்மையால் அவர்கள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்பொழுதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 26,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் தகுதியுள்ள தங்களை மீண்டும் ஒரு தேர்வு எழுத சொல்லாமல் நேரடியாக பணியமர்த்த வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. தங்களின் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு அரசு கருணையுடன் செயல்பட்டு வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற இந்த ஆசிரியர்கள் உருக்கமாக கேட்டுக்கொண்டுள்ளனர். இவ்வாறு தற்போதைய நிலையை நம்ம விளக்கி கொள்ளலாங்க. ஸோ முதல்வர் விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. 2024 தொடக்க பள்ளிக்கான நியமன தேர்வு மற்றும் தகுதி தேர்வு ஆகிய இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற 21,515 ஆசிரியர்களுக்கு பணி நியமன தேர்வு இல்லாமல் ஒரு புதிய அரசாணையை எங்களுக்கு வழங்குங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் பல போயிட்டுருக்குங்க. அதில் கடந்த 2013 மற்றும் 17, 19, 22 ஆகிய ஆண்டுகளில் பல முறை தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளோம். ஆனால் பணி நியமனம் வழங்காமல் தகுதி தேர்வு சான்றிதழ் வாழ்நாள் சான்றிதழாக மாற்றப்பட்டது. பிறகு 2018ஆம் ஆண்டு சாதாரண 149 படி தகுதி தேர்வு மட்டுமல்லாமல் நியமன தேர்விலும் அரசாணை வெளியிடப்பட்டு 8 ஆண்டுகளில் 2024இல் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த நியமன தேர்வு அப்படின்றது நடைபெற்றது. ஸோ மதிப்பிற்குரிய ஐயா அவர்களே இதை பார்த்தீங்கன்னா எடுத்து மாற்றுங்க. கடந்த 2013, 17, 19, 22 ஆகிய ஆண்டுகளில் பல முறை தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளோம். ஆனால் அந்த பணி நியமனங்கள் எதுவுமே இன்னும் வழங்கலை அப்படின்றது தான் கோரிக்கையாக இருக்குது. 2024இல் நடைபெற்ற இந்த நியமன தேர்வில் சொற்பமாக வெறும் 2,768 அப்படின்ற ஒரு வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு லீஸ்டான வேகன்சிஸ் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு 2025 20 மாவட்டங்களுக்கு மட்டுமே நியமனம் நடைபெற்றது. இதற்கு முன்பு டிஆர்பி வெளியிட்ட காலி பணியிடங்கள் 2021 730, 2022 3,987, 2023 6,553 என மொத்தம் 11,207 காலி பணியிடங்கள் அறிவித்து தேர்வு நடத்தப்படவில்லை. 2024க்கு பிறகு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள 6,050 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் 2026 தவணைகளின் கலந்தாய்வுக்கு பின்பு ஏற்படும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை சுமார் 6,000. ஓகேங்களா. தொடக்க கல்வித்துறை வெளியிட்டுள்ள மாவட்ட வாரியான காலி பணியிடங்களுடைய லிஸ்ட்டு. ஸோ 3,106 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதோடைய இப்போ குழந்தைகளுடைய லிஸ்ட் எப்படி பார்க்குறப்ப 15,158 காலி பணியிடங்கள் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ எனவே இந்த 2019 மற்றும் 26 வரையிலான அரசின் கூறப்பட்டுள்ள மொத்த காலி பணியிடங்கள் 26,428 ஆகும். இந்த நிலையில் 2024இல் எண்ணிக்கை பெற்ற 21,515 என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் 58 தொகுதிகள் மற்றும் கல்வி மாவட்டங்கள் உள்ள 450க்கும் மேற்பட்ட வட்டாரங்கள் தற்காலிகளாக மாற்றப்பட்டு வருகிறது. பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை சுமார் 20,000 உள்ளது. தற்காலிக ஆசிரியர் பணி நியமனங்கள் தேர்வு இல்லாமல் நியமனம் வழங்க வேண்டும் என தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர் பணியை மட்டும் நம்பி 16 ஆண்டுகளில் எங்கள் எதிர்காலத்தையும் வழக்குகளையும் சமாளிப்பதற்கு கூட ஒரு துறை உள்ளோம். மேலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு உள்ள ஒரே துறை இந்த துறை மட்டுமே. அதிலும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியர்கள் சுமார் 16,000 பேர் என ஆசிரியர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ ஆசிரியர் பணியை மட்டுமே நம்பி 11 ஆண்டுகளில் எங்கள் எல்லாத்தையுமே வாழ்க்கையுமே சுயமரியாதை இழந்து விட்டோம். இது இந்த துறை ஒரே துறை இது மட்டுமே இல்லை. அதிலும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள ஆசிரியர்கள் சுமார் 15,000 பேர் ஆசிரியர்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ
பல முறை தேர்ச்சி பெற்றுள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தெரிந்தவங்க போது அப்படி இப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ மாண்புமிகு முதலமைச்சரின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் தாய் உள்ளத்தோடு எங்கள் மீது கருணை காட்டி புதிய அரசாணை வெளியிடணும் அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் இது என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடந்திருக்கு. ஸோ பள்ளி கல்வித்துறையில் புதிய நியமனங்களை கொண்டு வரதுக்கு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ.